லார்ட், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காய் கர்த்தர் கொடுத்ததான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 24வது அதிகாரத்தில் பாருங்க, 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த அருமையான இந்த வேளையிலும் கர்த்தாவினுடைய வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு பேசுங்க. எங்களுடைய வருகைக்கு நேராக எங்களை நீர் உருவாக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் வல்லமையை கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில, கேட்கிறவங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாருங்க அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசி நாட்கள்ல இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு நினைப்பூட்டி கொண்டிருக்கிறது. பாருங்க, நம்முடைய முற்பிதாக்கள் காலங்களையும் இந்த காலங்களையும் நீங்க யோசித்து பார்த்தால், இந்த உலகத்துல நடக்கிற சம்பவங்களை வைத்து பார்த்தால் நமக்கு ஒன்று மட்டும் புரிய முடிகிறது. இந்த உலகம் கடைசி சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ பாருங்க, இந்த உலகத்துல ஒருவேளை நீங்க உலகத்தை நார்மலாக பார்த்தா ஏதோ சாதாரணமாய் உலகத்தில் நடக்கிற இது போன்று ஒரு சம்பவங்கள் போன்று தெரியலாம். ஆனாலும் வேதத்தை அறிந்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைங்க, இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொள்ளப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகம் ஏன் இப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, உலகத்தில் என்ன சம்பவித்து கொண்டிருக்கிறது என்பதை வேத வசனத்தை வைத்து, தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வைத்து நிதானித்து பார்த்தால் உங்களுக்கும் எனக்கும் ஒன்று புரிந்து கொள்ள முடியும். கடைசி காலங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள முடிகிறது. பாருங்க, அதைத்தான் இன்றைக்கு இப்போ படித்தோம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்து ஊழியத்தை நிறைவு செய்யக்கூடிய அந்த நிறைவு பகுதியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். யாருக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், சீசர்களை பார்த்து. இயேசு கிறிஸ்து சீசர்கள் அந்த அந்த என்ன செய்யறாங்க, இயேசு கிறிஸ்து எருசலேம்ல ஊழியத்தை முடித்து ஒலிவு மலையில உட்கார்ந்து இருக்கும்போது தனியாக 4 சீசர்கள் ஆண்டவரிடத்துல வருகிறார்கள். வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே, உலகத்தின் முடிவுக்கும், அதாவது முதலாவது இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி, அதற்கான அடையாளத்தை எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல முதல் வருகை வந்து இந்த உலகத்துல அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே சீசர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து கேட்கிறாங்க. அப்ப கேட்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கடைசி காலங்களில் என்னென்ன சம்பவிக்க போகிறது, என்னுடைய வருகைக்கு முன்னாடி என்னென்ன காரியங்கள் சம்பவிக்க போகிறது என்கிற அநேக தீர்க்க தரிசனங்களை இருதயத்துல வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்ல வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது. அதை என் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், சீசர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். என்னால் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்க, இவர்களுக்கு சொல்லாம நான் யாருக்கு சொல்ல போறேங்கிற பாரம் இயேசு கிறிஸ்துவிடத்துல இருக்கிறது. ஆனால் சொன்னால் இவர்கள் எதை புரிந்து கொள்வார்கள், சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில இல்லாத சூழ்நிலையில அநேக ரகசியங்களை இயேசு கிறிஸ்து தன்னுடைய இருதயத்துல மறைத்து வைத்திருந்தார். அந்த நேரத்துலதான் இவங்க போய் கேட்கிறாங்க, ஆண்டவராகிய இயேசுவே, நீங்க எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா, உங்களுடைய வருகைக்கான அடையாளத்தை எங்களுக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கும்போது அவர் ஒன்றொன்றாய் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த உலகத்துல நடக்கிற சம்பவங்களை குறித்து அறிந்து கொள்ளணும்னு எனக்கு விருப்பம் இருக்கிறது. ஆனால் பலர் இன்னைக்கு கடைசி காலங்களை குறித்து பேசுகிறார்கள். அதை குறித்து ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கர்த்தருடைய வருகைக்கு நேராக ஆயத்தம் படுத்துகிறார்கள் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஆனாலும் உங்களோடு கூட, என்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். உங்களோடும் என்னோடு தனித்தனியாக கர்த்தராகிய தேவன் பேசுவதற்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ என்ன நமக்குள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் அந்த விருப்பம் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, இன்னைக்கு இந்த உலகத்துல பலவிதமான தீமையான காரியங்களும், பலவிதமான கொடிய பாவங்களும், பலவிதமான உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளே இன்னைக்கு நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கு, நம்மளை அமுக்கி இனி வரக்கூடிய காரியங்களை குறித்ததான ஆசை இல்லாதபடிக்கு, அதை குறித்து யோசிக்க முடியாதபடிக்கு இன்னைக்கு நமக்கு முன்னாடி நடக்கிற பிரச்சனைகள் நமக்கு பெரிதா இருக்கிறதுனால, ஒருபுறம் பாவ போராட்டம், இன்னொரு புறம் பல பிரச்சனைகள், வேலையில பிரச்சனை, இன்னும் பலவிதமான நெருக்கங்கள், குடும்பத்துல சூழ்நிலைகள், ஊழியத்துல பிரச்சனைகள், இப்படி பல நம்மளை சுற்றி நெருங்கி வரும்போது நம் இனி வரக்கூடிய காரியங்களை குறித்து யோசிப்பதற்கே மைண்ட் இல்லாதபடிக்கு பிசாசானவன் என்ன பண்ணுவான், இன்னைக்கு இருக்கிற கரண்ட் இஷ்யூவையே பெரிதாக காண்பித்து
அநேகர் என்ன செய்றாங்க, ஆண்டவருடைய வருகை குறித்து அறிவற்றவர்களாய், அதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஏக்கமற்றவர்களாய் இன்னைக்கு அநேகர் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனாலும் அன்றைக்கு அந்த சீசர்களுக்குள்ள ஒரு விருப்பத்தை கர்த்தர் கொடுத்தபடினால, அந்த விருப்பத்தோடு ஆண்டவரிடத்துல வந்து கேட்டதுனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வருகையின் முதல் அடையாளம் என்ன தெரியுமா? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரிடத்துல இவர்கள் கேட்ட உடனடியாக, இல்லை நான் கொஞ்ச நாள் தாண்டி சொல்றேன், நான் பரலோகம் போனதுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொல்லி அவர் நேரத்தை கடத்தல. உடனடியாக பிரதியுத்தரமாக, அப்படின்னா அவர் சொல்வதற்கு வாஞ்சையோடு இருக்கிறார். உடனடியாக சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார்? பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் உடனடியாக முதல் அடையாளத்தை சொல்றாரு. கடைசி காலம் எப்படிப்பட்ட காலமாம்? வஞ்சிக்கிற காலம் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. கடைசி காலம், பிசாசானவனும் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்மை வஞ்சித்து பாவத்துல விழத்தொள்ளும்படிக்காக இன்னைக்கு பிசாசானவன் போராடி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி கர்த்தர் முதலாவது அடையாளமாக வஞ்சனையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம கடைசி காலத்துல அநேக விதமான வஞ்சனைகள் மனிதனை இன்னைக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சபைகளாகட்டும், கர்த்தருடைய பிள்ளைகளாகட்டும், விசுவாசிகளாகட்டும், இன்னைக்கு இந்த வஞ்சனை இன்னைக்கு அதிகமாக கடைசி காலங்களில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். பாருங்க, ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில பாருங்க, ஏவாளை பிசாசானவன் முதலாக வஞ்சித்தான். முதல் பாவமே உலகத்துல எப்படி உண்டானது? வஞ்சனை மூலமாக, அதாவது ரகசியமாய் பேசி, தேவன் கொடுத்த கட்டளை ஒன்று, தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் ஒன்று, தேவன் கொடுத்த அதிகாரம் ஒன்று, ஆனால் சாத்தான் அதெல்லாவற்றையும் மறைக்க வைத்து பிசாசனம் என்ன செய்தான்? நீ இந்த பழத்தை சாப்பிட்டால், ஆண்டவர் சொன்னாரு, இந்த பழத்தை நீ சாப்பிடாத, நீ சாப்பிட்டால் நீ என்ன செய்வ? சாகுவே சாவா என்று கர்த்தர் சொன்னாரு. கர்த்தருடைய கட்டளை அப்படி இருக்க, பிசாசு என்ன சொல்றான்? அது ஒன்றும் இல்லப்பா, நீ சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சாப்பிட்டா தேவர்களை போல இருப்பா என்று சொல்லி ஒரு பெரிய பொய்யை கொண்டு போய்க்கிறான். அதாவது இல்லாத ஒன்றுன்னு சொன்னா, ஆனால் தேவன் அவர்களை எப்படி உண்டாக்கி வைத்திருக்கிறார்? தேவ சாயலாக உருவாக்கி வைத்திருக்கிறார். தேவனுக்கு ஒப்பாக மனிதனை உருவாக்கி சகல அதிகாரத்தையும் தேவன் யாருக்கு கொடுத்திருந்தார்? மனிதனுக்கு கொடுத்து அவ்வளவு மகிமையாய் வைத்திருக்கிற முதல் மனிதர்களை பிசாசு என்ன சொல்றான்? தேவன் உங்களை தேவர்களை போல நீங்க மாறி விடுவீர்கள் என்பதை தேவன் அறிந்து ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்லி அந்த பொய்யான காரியத்தை சொல்லி, அதாவது அவர்கள் முன்னாடியே என்ன செய்திருக்காங்க? மகிமையானது ஒரு தேவ சாயல்ல தான் இருக்கிறாங்க, தேவனுக்கு ஒப்பா இருக்கிறாங்க, சகல அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறார்கள். ஆனா சாத்தான் சொல்றான், தேவர்களை போல, தேவ தூதர்களை போல, தேவர்கள் தான் தூதர்களை போல இருப்பா என்று சொன்னதும் அவர்கள் தன்னுடைய நிலைமையை மறந்தாங்க. அவங்க இருந்தது மேலான அனுபவம், இருந்தது மகிமையின் அனுபவத்தை இருந்துமே சாத்தான் சொல்லும்போது இந்த சின்ன அனுபவத்தை, இந்த கொஞ்சம், அதாவது அந்த மேலான அனுபவத்தை காட்டிலும் கீழான அனுபவத்தை சொல்லும்போது இவர்கள் அதை நம்பி மேலான அனுபவத்தை விட்டு கீழான அனுபவத்துல விழுந்தது மாத்திரமல்ல, பாவத்துல விழுந்து அவங்க வஞ்சிக்கப்பட்டு போனார்கள். பாவம் இந்த உலகத்துல பிரவேசித்தது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த கடைசி காலத்திலையும் பிசாசானவன் இதே டெக்னிக்கை தான் இன்னைக்கும் கடைசி காலங்களில் யோசிக்கிறான். அதே டெக்னிக்கை தான் பிசாசானவன் என்ன செய்யறான்? மனிதர்களுக்குள்ளே செய்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, வஞ்சனை குறித்து ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட இன்னைக்கு கற்றுத் தருவாராக. 1 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னால் கடைசி காலத்துல பிசாசு வஞ்சிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பாவத்தின் மூலமாக பிசாசு என்ன செய்யறான்? வஞ்சிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எழுதுகிறார், என்ன எழுதி கொடுக்கிறார் என்று சொன்னால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இருக்காது, சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்றார். அப்படி என்று சொன்னால் இந்த உலகமே பாவத்துல விழுந்து போன உலகம்தான். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் பாவத்துல விழுந்து போனார்கள், உண்மை. அப்போ நீங்களும் நானும் முற்பிதாக்கள் செய்த பாவத்து நிமித்தமாக இந்த உலகத்துல வாழும் போதே, பிறக்கும் போதே நம்ம பாவ சுபாவம் உடையவர்களாகத்தான் நம்ம வாழ்கிறோம்.
பிறக்கும் போதே பிறந்து 1 வயதா பிறந்த சின்ன வயதிலிருந்து பிள்ளை வளர வளர அவனுக்குள்ள பாவ சுபாவங்களும் வருகிறது. தாய் தகப்பனுக்குள்ள இருக்கிற கெட்ட சுபாவங்கள் வருகிறது. தாய் தகப்பனுக்குள்ள நல்ல சுபாவம் வருகிறது. ஏனென்று சொன்னால் அது ஜென்ம சுபாவம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்ப ஜென்ம சுபாவத்தில் வரும்போது அந்த தாய் தகப்பனுக்குள்ள முற்பிதாக்களுக்குள்ள இருந்த அதே பாவ ஜீன், பாவம் செய்யக்கூடிய தன்மை மனிதனுக்குள்ள இன்பில்டாவே மனிதனுக்குள்ள வருகிறது. அந்த மனிதனுடைய ஆத்மாவில் அப்படியே இருக்கிறபடினால அவன் இந்த உலகத்துல பிறக்கும் போதும் பாவத்துல தான் பிறக்கிறான். அவன் வளரும் போதும் பாவ சுபாவத்தோடு தான் பார்க்கிறான், வாழ்கிறான், பேசுகிறான், எல்லாமே செய்கிறான். அப்போ இந்த பாவத்திலிருந்து விடுவிக்குவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல வந்து உங்களுக்காக எனக்காக பாவமாக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு பாருங்க, இந்த கடைசி காலத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் பாவம் ஒன்றும் செய்யல, நான் என்ன பண்ணேன், நான் என்ன எதுவும் தவறு பண்ணல, இதெல்லாம் பாவமா அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் கூட, இயேசுவை அறிந்தவர்கள் கூட நம்ம சில நேரங்கள்ல பாவம் செய்து கூட நம்ம என்ன செய்யறோம், அதை பாவமாய் கருதுகிறது இல்லை. இது எல்லாரும் பண்ற தப்பு தானே, இது எல்லாரும் செய்யறது தானே, இதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல நம்ம பாவத்தை பாவமாய் பாராதபடிக்கு நம்ம என்ன செய்கிறோம், வஞ்சிக்கப்பட்டு போகிறோம். அதனால தான் ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருக்கிறோம். ஆதி காலத்துல பாவம் செய்தார்கள், உண்மைத்தான். அதனால அந்த பாவம் தொடர்ச்சியாய் வந்து கொண்டே இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறி ஒவ்வொரு நாளும், இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம். கடைசி காலங்களில் மத்தேயு 24வது அதிகாரத்துல நீங்க படித்து பார்த்தால், நோவாவின் நாட்கள்ல என்ன நடந்துருச்சோ மனுஷகுமாரன் நாட்களிலும் மறுபடியுமாய் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னால் கடைசி காலம் கொடிய காலம், கடைசி காலம் பாவம் பெறுகிற காலம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அக்கிரமம் மிகுதியாகிற காலம், அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்புகள் தணிந்து போகிற காலம் தான் கடைசி காலம். அப்படி என்று சொன்னால் பாவம் கோர தாண்டவம் ஆடுகிற காலம் தான் கடைசி காலம். அப்ப பிசாசானவன் இன்னைக்கு பாவத்தை காண்பித்து அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அதனால நீங்களும் நான் என்ன செய்யணுமா, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவத்திலேயோ இல்லை ரகசியமான பாவத்திலேயோ இல்லை விட முடியாத ஏதாவது ஒரு பாவத்துல நீங்கள் தடுமாறி கொண்டிருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள பாவம் இருக்கிறதப்பா, ஆண்டவரே சில விட முடியாத பாவங்கள் எனக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி நம்மை நாமே தாழ்த்தும் போது ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வார். அதை விட்டுட்டு எனக்கு பாவமே இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த பாவம் உங்களை தெரியாமலே உங்களை என்ன செஞ்சிடும், வஞ்சித்து ஆண்டோட வருகைக்கு நேராக நம்மளை நடத்தாதபடிக்கு இந்த உலகத்தின் மாயையில விழுந்து போய் ஆண்டோட வருகையை இழந்து போகக்கூடிய ஒரு அனுபவமாய் மாறிவிடும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம சோதித்து பார்ப்போம். ஆண்டவரை, எனக்குள்ள இருக்கிற பாவங்களை மன்னியும் ஆண்டவரை. எந்தெந்த இடத்துல நீங்க கேளுங்க, ஆண்டவரை நிதானித்து பாருங்க, எந்த இடத்துல நான் தவறி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இதை கேட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, ஒருவேளை எந்த இடத்துல நீங்கள் தவறுகிறீர்கள், உங்க மனசாட்சி தெரியும். நம்முடைய மனசாட்சி நமக்கு காண்பித்து கொடுக்கும். மற்றவர்கள் சொல்வதற்கு அவசியம் இல்லை. அவர்கள் சொல்வதற்கு முன்னாடியே நீங்களும் நானும் தவறும் போது நம்முடைய இருதயம் நம்மை காட்டி கொடுத்து விடும். ஆண்டவரே, நான் இந்த இடத்துல தவறப்பா, இந்த இடத்துல என்னால மேல வர முடியலன்னு சொல்லி நீங்க தடுமாறுகிறீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் அதுல இருந்து விடுவீங்கப்பா, நான் உமக்காக எழும்ப விரும்புறேன். ஆனால் இந்த பாவம் என்னை வஞ்சித்து விடாதபடிக்கு, ஒருவேளை நான் இன்னைக்கு பாவம் எனக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அநேக பாவங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம்னா இன்னைக்கு ஆண்டவரிடத்துல மனம் திரும்புவோம். ஆண்டவராகிய தேவன் இன்னைக்கு நம்மை விடுவித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களை மன்னிக்கும்னு சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த கடைசி காலத்துல உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய வருகைக்காய் நம்மை நடத்துவாராக. நான் ஒருவரும் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். இந்த வார்த்தைக்காய் நன்றி பரிசுத்த பிதாவே. இந்த வார்த்தை மூலமாக எங்களை நீர் உருவாக்குங்க. இந்த வார்த்தை 30, 60, 100 மடங்கு கனிவுள்ளதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.